guys, welcome to my channel. இன்னைக்கு weight loss day ஓட day 3 தான். காலையிலே எந்திரிச்சிட்டு வெந்தயம் இஞ்சி லெமன்லாம் போட்டு ஒரு weight loss drink ரெடி பண்ணி குடிச்சிட்டேன். வெந்தயத்தில் வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு, தொப்பையை குறைக்கிறதுக்கு, நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை நோயை சரி பண்ணுறதுக்கு எல்லா விதமான சத்துக்களுமே வெந்தயத்தில் இருக்குது. இஞ்சியில் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின் சி மெக்னீசியம்லாம் இருக்கிறதுனால அலர்ஜி எதிர்ப்பு பண்பு அதிகம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. இதில் வந்து குறைந்த அளவு கலோரிகள் இருக்கிறதுனால வேகமாக கலோரிகளை எதிர்க்கிற பண்பு வந்து இஞ்சியில் இருக்குது. லெமனில் வந்து விட்டமின் சி இருக்கிறதுனால தாதுக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால எலுமிச்சஞ்சாறு வந்து அதாவது வயிறு பசி வந்து கட்டுப்படுத்த உதவுது. தொப்பையோட கொழுப்பை வந்து குறைக்க உதவுது அந்த லெமனில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7 டேஸ்க்கு 7 வெயிட் லாஸ் டீடாக்ஸ் வாட்டர் என்னென்னா, கொத்தமல்லி 2 ஸ்பூன், தண்ணி 1 கப்பு 2 கப்பு ஊற்றி நல்லா வந்து கொதிக்க விட்டு நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கொத்தமல்லியில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனாலையும் கொழுப்பு குறைக்கிற தன்மை இருக்கிறனாலையும் கொத்தமல்லி நம்ம வெயிட் லாஸ் ட்ரிங்கை எடுத்துக்கலாம். ரெண்டாவது வெந்தயம் 1 ஸ்பூன் வெந்தயம் 2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டு அதையுமே எடுத்துக்கலாம் காலையில் வெயிட் லாஸ் ட்ரிங்காக. 3வது நாள் என்னென்னு பார்த்திங்கன்னா, தண்ணீர் லவங்கப்பட்டை, அதாவது பட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, பட்டை தேன் நல்லா கொதிக்க விட்டு தேன் கலந்து குடித்தோம்னா காலையில் வெறும் வயிற்றில் நல்லா வெயிட் லாஸ் ஆகும். 7 டேஸ்க்குமே 7 ட்ரிங்க் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, டெய்லியுமே ஒவ்வொன்றா குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும்ல, ஒன்று கசக்கும், ஒன்று புளிக்கும், ஒன்று வந்து துவக்கும், அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம வந்து 7 நாளுக்கும் 7 விதமான வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் எடுத்துக்கலாம். ஜீரகம் 4வது நாளைக்கு ஜீரகம் 2 ஸ்பூன் சேர்த்து ½ லெமன் டேஸ்ட் பண்ணி பிழிஞ்சு விட்டு நல்லா கொதிக்க விட்டு குடிச்சிட்டோம்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தேன் நான் ஒரு வீடியோவில். டே 5க்கு வந்து ஓமம் வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணீர் ஒரு 4 கப்பு 10 நிமிஷம் நல்லா வந்து இந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம குடித்தோம்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லி நானும் இதை படித்தேன். அப்புறம் வந்து டே 6 வந்து வெட்டி வேர் இருக்கு இல்லையா, வெட்டி வேரை வந்து நல்லா வந்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் 200 ml கிளாஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். டே 7க்கு லெமன் நல்லா வந்து சூடான தண்ணியில் லெமன் அப்படியே கட் பண்ணி போட்டு அதோட தேன் கலந்து குடித்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நானும் போட்டிருந்தேன். இந்த 7 நாள் ட்ரிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோடய ஷார்ட்ஸில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, பீக்கங்காய் பூசணிக்காய் அதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னல, அதுக்கு வந்து சிம்பிளாக பீக்கங்காய்க்கு வந்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி அவ்வளோதான் போட்டுருந்து நல்லா வந்து பீக்கங்காய் கொட்டி கிளறிட்டு நம்ம வந்து பீக்கங்காய் கடையில் ரெடி பண்ணிட்டோம். ரெண்டையுமே ஒரே டைமில் தான் பண்ணேன். பூசணிக்காய் வந்து ரொம்ப ஈஸி. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சு பூசணிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பீக்கங்காயில் வந்து 100 கிராம் காயில் வந்து 18 கலோரிஸ் தான் இருக்குது. அதாவது கால்சியம், பாஸ்பரஸ், அயன், ஃபைபர், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சிலாம் இருக்கிறதுனால வந்து ரொம்பவுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு காய்னா இதோட வேறு, இலை, அப்புறம் வந்து அந்த தண்டு, அந்த தோல் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து அம்மா வீட்டில் வந்து கொஞ்சம் மாங்கன்று, தென்னங்கன்று அதெல்லாம் வச்சுருந்தோம். அதில் வந்து வாங்கி வச்சுருந்தோம். அதெல்லாம் நடலாம்னு சொல்லிட்டு ஜேசிபி வந்துருந்துச்சு. சரின்ட்டு அதையுமே வந்து நடுறதுக்காக குழி போட்டு நம்ம வந்து நட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. இந்த காலத்தில் மரம் நடுறதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதிசயம்தான். ஏன்னா வந்து எல்லாம் வெட்டுறாங்க, மரத்தெல்லாம் வெட்டினால தான் நம்ம ஊருக்கு மழையே பெய்ய மாட்டேங்குது. அதாவது டவுன்லலாம் அப்படியே வந்து கொட்டி தீக்குது, சுனாமியாக வருது, சூறாவளி வருது. ஆனால் கிராமத்தில் பார்த்திங்கன்னா மழையே பெய்யாமல் வறண்டு போய் கிடக்கு. தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் குடிக்கிறது கூட தண்ணி இல்லாமல் அவதிப்படுறோம். அதனால் நம்ம வந்து மரங்கன்னெல்லாம் நிறையா வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீட்டில் வந்து செடியெல்லாம் மாங்கன்று வந்து கிரேப் கன்று ஒன்று, பங்கனப்பள்ளி கன்று ஒன்று வாங்கி வச்சுருந்தோம். அதையும் நட்டுட்டு அப்புறம் வந்து தென்னங்கன்று ஒரு 10 கன்று இருந்துச்சு, அதையுமே நட்டு விட்டோம். அப்புறம் வந்து பீக்கங்காய் வேரி, இலை, அந்த
தோல், அது எல்லாமே மெடிசன் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம திருவள்ளுவர் சில மருந்தினை வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போட்டி. அது வந்து எல்லா மருந்துமே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தெரியலை. ஏன்னா வந்து ஒரு டைம் நம்ம சாப்பிட்டோன்னா அடுத்த டைம் நம்ம வயிறு பசிக்குது அப்போ மட்டும் தான் சாப்பிடணும். தேவையில்லாமல் வயிறு பசிக்காதப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத மெடிசன் செலவு நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம மருந்து எல்லாமே நம்ம சாப்பிட்ற உணவு தான் இருக்குது. அது யாருமே நம்ம கண்டுக்கிறது கிடையாது. அந்த காலத்துலலாம் நம்ம தேவைக்கேற்ப, அதாவது 3 காட்டு வேலை செய்வாங்க. சோளம், காடு குத்துறது எல்லா வேலையும் பண்ணிவிட்டு வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் உட்காந்த இடத்துல 3 நேரம் ஆச்சா, மணி 9 மணி ஆச்சா சாப்பிடு, மணி 1 மணி ஆச்சா சாப்பிடு, நைட்டு 8 மணி ஆச்சா சாப்பிடு, பசிக்குதா இல்லையா அந்த நேரத்துக்கு கரெக்டாக நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அடுத்து வந்து இந்த இலை வேறு எல்லாமே வந்து மெடிசன் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் வந்து சொறி, சிரங்கு, ரொம்ப நாளாக ஆறாமல் கிடக்கிற புண்ணு, அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த இலை இருக்கா, பீக்கங்காய் காயோட இலை, அந்த இலையை அரைச்சி அந்த புண்ணு, சொறி, சிரங்கு இருக்கிற இடத்துலலாம் வச்சோம்னா அந்த இதே இருக்காது, ஆறி போயிடும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். அப்புறம் உளுந்தங்கஞ்சி ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ்க்கு உதவுது அப்படின்னு சொல்லி நான் படித்தேன். நான் வந்து உளுந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஃபேட்டாக உடம்பு ஏறிடும் அப்படின்னு சொல்லி நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து அப்போல்லாம் கிடையாது. உளுந்தங்கஞ்சியில் 202 கலோரிஸ் இருக்குது. அதாவது ஒரு கப்பு கஞ்சியில் இடுப்பு, முதுகு, கை கால் வலி, மூட்டு வலி பர்மனண்ட்டாக இருக்காது. அப்படிங்கிறதுக்கு இப்போ வீக்லி 3 டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுங்களா, உங்களுக்கு வந்து அந்த முதுகு வலி எதுவுமே இருக்காது. ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா வந்து பீரியட்ஸ் ப்ராப்ளம், அப்புறம் வந்து கர்ப்பப்பை ப்ராப்ளம், ரத்த சம்மந்தமான நோய்களில் எதுவுமே வராது அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தேன். அதையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். வீக்லி 3 டேஸ் குடித்தா போதும், 1 மந்த்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா வந்து அந்த மூட்டு வலி, கைகால் வலி அதெல்லாம் இருக்காது. 3 டைம் கன்ஃபார்மாக நீங்கள் குடிச்சிட்டு யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். அப்புறம் வந்து பூசணிக்காயில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். பூசணிக்காயில் 100 கிராம் பூசணிக்காயில் 226 கலோரிஸ் இருக்குது. அதாவது இதுவுமே வந்து வெயிட் லாஸ்க்கு உதவும். என்னோடய வெயிட் லாஸ் பவுடர்லேயும் பூசணிக்காவை தான் சேர்த்துருக்கேன். ஃபைபர், புரோட்டீன், அயன், விட்டமின் இ, மேங்கனீஸு, பாஸ்பரஸ், மக்னீசியம், தாமிரம், துத்தநாகம் இது எல்லாமே இருக்குது. அதாவது பூசணிக்காயில் ஒரே ஒரு சத்து இருக்குது. என்னென்னா துத்தநாக தாது சத்து. இந்த குறைபாட்டினால தான் சளி, இருமல், காய்ச்சல், முகப்பரு, முக்கியமான ஒன்று குழந்தை வந்து குறைந்த எடையுடன் பிறகுது. அதாவது குழந்தை பிறக்கும் கம்மியான ஒரு 2 kg 3 kgயில் பிறக்கும் இல்லையா, அந்த குழந்தையெல்லாம் இந்த ஒரு சத்து குறைபாடுனால தான் குழந்தை வந்து எடை கம்மியாக பிறக்குது. அதாவது இந்த பிரச்சனை வராமல் தடுக்கணும். ஒரு வேளை அப்படி குழந்தை பிறந்துருந்துச்சு அப்படின்னா இந்த பூசணிக்காய் விதையை வந்து கண்டிப்பாக அரைச்சி பவுட்ரு பண்ணி பால்களை கலந்து கொடுத்தி அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வலி, வெள்ளைப்படுதல் அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.